ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நம்ம ஏப்ரல் 11 கோர்ஸ் வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் லாஸ்ட் ஒரு 3 ஸ்லாட்ஸ் மட்டும் தான் இருக்கு. வெல்லிங்க இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி லைக் டேரக்டா 7200700911 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஸ்லாட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல ஆல்மோஸ்ட் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் டாபிக் எல்லாமே கவர் பண்றோம். லைக் ஒரு ஒன் டே ஒன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிரா பண்றது, இன்ட்ராடே நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், கரெக்டான என்ட்ரி, நிறைய பேருக்கு இருக்கிற மெயின் டவுட்டு கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எங்க பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கிளாஸஸ்ல மெயினாக அது கவர் பண்றோம். இன்க்ளூடிங் ஸ்விங் ட்ரேடிங், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். இதுதான் உங்களுக்கு இப்போ இதை முடிச்சுட்டு வேற எந்த கோர்ஸ் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடைக்குங்களா? ஒரு கோர்ஸே உங்களுக்கு போதும், எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, டேரக்டா டாபிக்ல போயிடலாம். லாஸ்ட் 3 டேஸா லைக் இன்னைக்கு மண்டே மார்க்கெட் இருந்திருக்காது. இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நீங்க கிஃப்ட் நிஃப்டி பாத்தீங்கன்னா லைக் மார்க்கெட் வந்து க்ளோசிங் மார்க்கெட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து நமக்கு 162 பாயிண்ட்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ல போயிட்டு இப்ப ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. இப்ப மார்க்கெட் வந்து நமக்கு நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் தான் நீங்க பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. அந்த பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துருங்க. மினிமம் இந்த வீடியோக்கு ஒரு 152 ஒரு 200 லைக்ஸ் மேல கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். வீடியோஸ் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஓகே, ஃபைன். இப்போ லைக் கிஃப்ட் நிஃப்டி நம்ம மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு, எவ்வளவு பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா லைக் இப்போ எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாமே. நம்ம ஹைல இருந்து நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்குன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா 23,436. இப்போ இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிற நம்பர் ஓகேங்களா. இப்போ 9:14 இந்த டைம் நீங்க கரெக்டா பார்க்கணும்னா நாளைக்கு மார்னிங் 8:30க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ கரண்டா இருக்கிற வியூ வச்சு தான் சொல்றேன். நிறைய பேர் கேட்டது ப்ரோ நேற்று சொன்னீங்க மார்க்கெட் கேப் அப் ஆகும் கேப் டவுன், ஆனா எதுவுமே ஆகலைன்னா அப்ப நமக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, நீங்க வந்து 8:30க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ கரண்டா நமக்கு ரன் ஆட் 23,436 ரன் ஆயிட்டு கிஃப்ட் நிஃப்டி. இப்போ 23,336 அப்படின்னா இப்பவே பாத்தீங்கன்னா நமக்கு 190 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுன்ல இருக்கு. இல்ல 190 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல இருக்கு. இப்போ நீங்க கிஃப்ட் நிஃப்டி அனலைசிஸ் பண்ணீங்கன்னா நமக்கு மார்க்கெட்ல ஒரு ரிஜெக்ஷன். இப்போ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி மேபி நான் பிஃபோர் என்னோட லைவ் செஷன் குரூப் மெம்பர்ஸ் அட்டன் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஃபால் தான் ஆகும். ஏன் உங்களுக்கு யூடியூப் சேனல்ல நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகும், ஏன்னா ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்ட்டு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரெக்கவரி, கிஃப்ட் நிஃப்டி ரெக்கவரி ஃபால் ஆகுற பாயிண்ட்னா 23,490 வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நமக்கு ஃபால் ஆகும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். இதோட கிஃப்ட் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கேப் இருக்கு, இந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ண திருப்பி மார்க்கெட் வந்து டிராப் ஆகும். இப்போ நம்ம நிஃப்டி போயிடலாம். நிஃப்டியில இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ட் ஆகும்? இப்போ நிறைய ஜோன் இருக்கும் நிஃப்டியில பொறுத்திருக்கும். எந்த ஜோனை நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். இப்போ மார்க்கெட் இந்த ஜோன் எடுத்து ஓகேங்களா. இப்போ இது போய் பார்ப்போம் ப்ரீவியஸா நமக்கு எங்க ரியாக்ட் ஆகும். இந்த இடத்துல கேப் லிங்க் இப்போ நமக்கு இது கரெக்டா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா தெரியணும் உங்களுக்கு எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், எதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சாதான் உங்களால அந்த லெவலை ஸ்கிப் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்கிப் பண்றேன்னு பிளைண்டா நீங்களும் போய் லெவல்ஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது ப்ரீவியஸ் ஹிஸ்டரி நமக்கு எப்படி ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம் அதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் ஸ்கிப் பண்ணோம். ஓகேங்களா, அதை கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்க. ஓகே, நாளைக்கான லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு 150 பாயிண்ட்ஸ் டு 180 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. நாளைக்கு மேபி ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ நான் வந்து போன வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன், மார்னிங் ஒரு 8:30 ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகும். கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு, ஆனா எதுல ஓப்பன் ஆச்சுன்னா ஃபியூச்சர்ஸ் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனா நமக்கு இதுல ரியாக்ட் ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கரெக்டா 150 பாயிண்ட்ஸ்க்கு மேல கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. 180 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. ஆனா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப் ஃபில் ஆயிடுச்சு. இந்த சொந்தம் இதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸா ரிஜெக்ஷன் கொடுத்த ஏரியா. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து திருப்பி என்னோட வியூ டவுன் ட்ரெண்ட் தான். ஆனா நாளைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அந்த கேப்பை ஃபில் பண்ண ரெக்கவரி பண்ணதான் மார்க்கெட் பார்க்கும். ரெக்கவரி ஆகுதுன்னு போயிட்டு நீங்க போய் கால் ஆப்ஷன் எடுத்துறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்குன்னா இங்க வந்து நமக்கு மேபி இந்த லோல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 160 பாயிண்ட்ஸ் நாளைக்கு இருக்குன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா ஆல்ரெடி இந்த கேப்பை ஃபில் பண்ணது மார்க்கெட் வந்து பண்ணா ஆல்ரெடி ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. நாளைக்கு ரியாக்ட் ஆகிற ஜோன் பாத்தீங்கன்னா 22,350. ஓகேங்களா, 23,000 இந்த ஜோன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,350ன்ற ஜோனை மார்க்கெட் நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ நாளைக்கு என்னோட பிளான் என்ன அப்படின்னா, நாளைக்கு நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். என்னன்னா நாளைக்கு எனக்கு லைவ் செஷன் இருக்கு. லைக் ஏப்ரல் பேட்ச் சாரி மார்ச் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் லைவ் கிளாஸ் இருக்கு. நாளைக்கு நான் ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, ஜஸ்ட் லெவல்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,350 மார்க்கெட் நாளைக்கு டச் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு நமக்கு திருப்பி இந்த பவுன்ஸ் பேக் நடக்கும், இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இங்க ட்ரேட் நீங்க உங்களுக்கு மொமெண்டம் கிடைச்சுன்னா எடுங்க, லாஸ் கம்மியா இருந்தா எடுங்க. அதை விட்டுட்டீங்கன்னா சேஃபா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கதான் நமக்கு திருப்பி என்ட்ரி கிடைக்கும். 23,000 திருப்பி நமக்கு ரிஜெக்ஷன் க்ளோசிங் எங்க நம்ம நடந்திருக்கு 23,450 470 ஓகேங்களா, 50 to 70 ரேஞ்ச் நமக்கு எடுத்துக்கலாம். இந்த ரேஞ்சில் நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து பாருங்க திருப்பி இந்த கேப்பை ஃபில் பண்ண உடனே இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ட்ரேட் எடுக்கும் போது என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் பார்த்து கொஞ்சம் சேஃபா எடுங்க. இப்போ நம்ம ட்ரேட் கரெக்டா எடுப்பீங்க, ஆனா ஸ்டாப் லாஸ்ல விட்டுறீங்க, ரீடெஸ்ட் வரும்போது என்ட்ரி எடுங்கன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும், அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? நாளைக்கு பிளான் புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் நாளைக்கு நமக்கு நல்ல செல்லிங்லேயே போகுதுன்னா இதை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு நியர்பைல எங்க ஓய் டேட்டா இருக்கோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். மேபி நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுனா இந்த இடத்துல நமக்கு திருப்பி ரெக்கவரி ஆகதான் பாசிபிள் இருக்கு இல்லையா? ஏன்னா எஃப்ஐ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 4,000 க்ரோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல ஒரு நிமிஷம் அதை செக் பண்ணிடலாம் எவ்வளவு நமக்கு செல்லிங்ல இருக்குது. ஓகே, லாஸ்ட் எஃப்ஐ டேட்டா பாத்தீங்கன்னா 4,300 க்ரோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்காங்க. 4,000 க்ரோஸ் செல் பண்ணிருக்காங்க. நான் அந்த இங்க பை பண்ணும்போது எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, இங்க இருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகுன்ட்டு. இப்போ ப்ரோ எங்கதான் நீங்க அப்ட்ரெண்ட் சொல்றீங்கன்னா இப்போ என்னோட அப்ட்ரெண்ட் வியூ 23,000 வரணும், 23,100 இங்க வந்தாதான் நான் வந்து அப்ட்ரெண்ட் பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா, ஏன்னா கன்சல்டேஷன் ஆகணும். ஏன்னா நமக்கு மார்க்கெட் வந்து டிராப் ஆகிட்டே இருக்குன்னா எடுத்துக்காதீங்க. நமக்கு திருப்பி அங்க இருந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகும். கன்சல்டேஷன் எடுத்து ரிவர்சல் கொடுத்தா அப்ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நாளைக்கு என்னோட லெவல்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்கும் பாருங்க தெரியுங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை டிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பிளான் பண்றதா இருந்தீங்கன்னா இதுக்கு மேல யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது, இங்க ஓப்பன் ஆகுதுன்னா ரெக்கவரிக்கு இங்க பாருங்க, இங்க ட்ரேட் கிடைச்சுன்னா இங்க நீங்க கால் ஆப்ஷன் போகலாம். ஓகேங்களா, பிரச்சனை இல்லை. இங்க இருந்து இந்த ஹைக் வரைக்கும் போகலாம். இல்ல நாளைக்கு இங்க ட்ரேட்ஸ் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணிட்டு இங்க நமக்கு ரெக்கவரி ஆகுங்களா, இங்க இருந்து திருப்பி நமக்கு உங்களுக்கு கேலஞ்சிக்ஸ் கூட கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. இங்க இருந்து நம்ம திருப்பி ஒரு புட் ஆப்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இதான் நாளைக்கு பிளான். இப்ப நமக்கு செல்லிங் இங்கே மார்க்கெட் போகுது அப்படின்னா ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த லோல போச்சுன்னா ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு எப்போனா பவுன்ஸ் பேக் ஆகும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். லோவர் லோ கட் பண்ணிட்டே போனா அந்த கேப்பை ஃபில் பண்ணிச்சோம்னா அடுத்த நாள் கூட நம்ம ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் என்னோட நிஃப்டியோட லெவல்ஸ், சாரி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். அடுத்த பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துலாம். லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா, பேங்க் நிஃப்டியோட லெவல்ல இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணணும். எதுவுமே நமக்கு கேப் ஃபில்லிங் இருக்கு. இப்போ லைக் நமக்கு நிஃப்டி வந்து 200 பாயிண்ட்ஸ் கொடுக்குதுன்னா பேங்க் நிஃப்டி மினிமம் நம்ம 300 to 400 பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். இந்த ஹைல இருந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவே நமக்கு 800 பாயிண்ட்ஸ் இருக்கு. மேபி நமக்கு எங்க ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்குன்னா நியர்பை இருக்குங்களா, இப்ப நமக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த சப்போர்ட்ல ஓப்பன் ஆகுதுன்னா இப்போ நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 51,500 தான் நமக்கு இருக்கிறதுல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. அடுத்தது வந்து பார்த்தா 50,600. ஓகேங்களா, 50,600 அடுத்த ஸ்டாக் சப்போர்ட். ஏன்னா 50,600 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். என்ன ரீசன்னா ப்ரீவியஸா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்னுக்குள்ள வந்துருச்சு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேட்டர்னுக்குள்ள வந்துருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா 50,600 வந்துச்சுன்னா லாங் ட்ரேட் போகலாம். லைக் இப்போ வந்து 1,000 to 1,000 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஆப்ஷன் ட்ரேடிங்ல. அவங்க என்ன பண்ணலாம்னா இங்க வரும்போது அந்த இப்போ நீங்க ஒரு 500 ப்ரீமியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 500 ப்ரீமியம் செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ரீமியம் ஜீரோனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் பாத்தீங்களா. அவங்க என்ன பண்ணா அவங்க வந்து இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுமே கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும். லைக் 1 or 2 லாட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம அதிகமா லாட்ஸ் போட்டு லாஸ் பண்றதுக்கு 1 or 2 லாட்ஸ் போட்டு வெயிட் பண்ண ப்ராஃபிட் லாஸ் வந்தா வெயிட் பண்றீங்க, ஆனா ப்ராஃபிட் வந்தா நம்ம புக் பண்ணிடும். அது பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபா பண்ணுங்க. இப்ப நாளைக்கு தான் என்ன லெவல்ஸ் ஓகேங்களா. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து 51,500 ஓப்பன் ஆகணும். இங்க இருந்து நமக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருங்க. 30 மினிட்ஸ்க்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆனாலும் மார்க்கெட்டை கண்டுக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து கேப், ஏன்னா மார்க்கெட் வந்து மண்டே நமக்கு ஹாலிடே, நாளைக்கு ரியாக்ட் ஆகதான் பார்க்கணும். இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து இங்க இருக்கு அப்படின்னா இந்த 50,000 இப்போ நான் சொல்றது வந்து பண்ணா இண்டெக்ஸ் ஷார்ட்ல ஃபியூச்சர்ஸ்க்கு இண்டெக்ஸும் போட்டு நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க. நான் சொல்றது எல்லாமே இண்டெக்ஸ் ஷார்ட் தான். ஓகேங்களா, இப்போ ஃபியூச்சர் சார்ட்ல அனலைசிஸ் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி அதில் கொடுக்க கூடாது. அது ஸ்ட்ராட்டஜி பொறுத்து உங்களுக்கு மாறும். ஓகேங்களா, சில பேர் ஃபியூச்சர் ஸ்விட்ச் பண்ணுங்க, நான் இப்போ இண்டெக்ஸ் ஸ்விட்ச் தான் பண்ணுவேன். லைக் ஸ்கேல்பிங் ஓஐ டேட்டா மட்டும் நான் ஃபியூச்சர் சார்ட்டை யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ லைக் மார்க்கெட் வந்து பண்ணா இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா. இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் பண்ணா நமக்கு இப்பவே 400 பாயிண்ட்ஸ் இங்க ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த கேப்பை ஃபீல் பண்ணும். இப்போ இதுல வந்து நியர்பை இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு புதுசா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு.
51,400 வந்து பாருங்க நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு 51,500 நமக்கு போய் நியர்பை டச் பண்ணி ரிவர்சல் ஆகும். இந்த ஜோன் பார்த்துக்கோங்க. இப்போ நாளைக்கு என்னோட வியூ என்னன்னா, மார்க்கெட் நாளைக்கு என்னோட வியூ செல்லிங் தான். ஆனா மார்க்கெட் இங்க இருந்து மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட்ல போகும்போது உங்களுக்கு ஓகே ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்குன்னா ட்ரேட் எடுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல வெயிட் பண்ணிட்டீங்க என்ன பண்ணீங்கன்னா, மார்க்கெட் வந்து நியர்பை இப்போ 41,400 டச் பண்ணா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கேல்பிங் ட்ரேடிங் பண்றவங்க அந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம். இல்ல லாங் ட்ரேட் பண்றீங்களா 51,000 கரெக்டான என்ன பண்ணா 51,500 ஓகேங்களா. 51,550 51,550 இல்ல நீங்க ரிவர்சல் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா திருப்பி இந்த லோ வரைக்குமே ஈஸியா நமக்கு ஃபாலோ ஆகும். நீங்க இன்னும் வெயிட் பண்ணீங்கன்னா ட்ரெண்ட் நமக்கு டவுன் ட்ரெண்டா கூட மாறும். ஆனா அந்த கேப்பை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணும். நிஃப்டி கேப்பும் இருக்கு. நிஃப்டி கேப் இப்போ ஃபில் பண்ணி நமக்கு ரெக்கவரி ஆகும் ஓகேங்களா. இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கு, ஒரு 190 பாயிண்ட்ஸ் நமக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. இப்போ மார்க்கெட் நல்லா லைக் லோவர் லோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோ கட் பண்ணி நல்லாவே மார்க்கெட் லோ ஆயிருக்கு பார்த்தீங்களா. லோ பர்ஃபெக்டா இருக்கு. திருப்பி இந்த இடத்துல ஹையர் ஹை பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி நமக்கு மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி என்ன ஆகணும், இந்த சப்போர்ட்ல இருந்து திருப்பி 23,420 இருந்து திருப்பியுமே நமக்கு ரிவர்சல் ஆகும். இது வந்து கிஃப்ட் நிஃப்டியோட கரண்டா கொடுக்குற லெவல்ஸ் ஓகேங்களா. இது அந்த ஹையர் ஹை லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஈக்குவல் பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான் பேசிக்கான டாபிக்குமே சரி, அதுதான் அட்வான்ஸான டாபிக்குமே சரி, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஒரு லெவல்ஸ் எடுக்கிறீங்கன்னா கரண்டா சார்ட் எப்படி இருக்கு, ஹையர் ஹைல இருக்கா லோவர் லோவில் இருக்கான்ட்டு ஜஸ்ட் நீங்க அதை பார்த்து நீங்க அனலைசிஸ் பண்ணாலே புரிஞ்சிடும். என்னோட வியூ வந்து பாருங்க நமக்கு இன்னுமே லைக் லைக் இங்க லோல இருந்து ஹை வரைக்கும் எவ்வளவு ரெக்கவரி ஆகுனா இன்னொரு 50 பாயிண்ட் ரெக்கவரி ஆக பாசிபிள் இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆயிடுச்சு கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஓகே பார்க்கலாம் நமக்கு மார்க்கெட் வந்து நமக்கு நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. நாளைக்கு மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் என்னோட சைட்ல மேபி லைவ்ல ட்ரேட் கிடைச்சா எடுப்போம், இல்லைன்னா ட்ரேட் கிடைக்க எடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் என்னோட நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் செக்ஷன்ல ப்ராக்டிக்கல் இருக்கு. ஏன்னா மார்ச் மந்த்ஸ் பேட்ச் நாளையோட முடியுது. அவங்களுக்கு ப்ராக்டிகல் செஷன் இருக்கு. நான் லைவ் எப்படி எடுக்கணும், எக்ஸிட் எங்க ஸ்டாப் லாஸ் எங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ட்ரேட்ஸ் மேக்ஸிமம் கிடைக்க பாசிபிள் கம்மி தான். கிடைச்சதுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஆனால் லெவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் இந்த வீடியோ திருப்பி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இப்போ திருப்பி சொல்றதுதான், கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பே பண்ணி தான் லேர்ன் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. நிறைய ஃப்ரீ சோர்ஸ் உங்களுக்கு இருக்கு. டைம் இல்லை நான் வந்து ஒரு ப்ராப்பரா மென்டர் கூட டிராவல் பண்ணணும்னா மட்டும்தான் நீங்க கோர்ஸ் எடுத்து நீங்க பண்ணணும் ஓகே. இல்ல எனக்கு நிறைய டைம் இருக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னா நீங்க நிறைய பிரைஸ் ஆக்ஷன் சேனல்ஸ் இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல கூட என்னோட யூடியூப் சேனல் அதை பத்தி வீடியோஸ் வரும். பொறுமை இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, அப்கமிங்ல நிறைய உங்களுக்கு நான் ஃப்ரீ செஷன் கொடுக்க பாக்குறேன். லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஓரளவுக்கு பர்ஃபெக்டா லேர்ன் பண்ணிக்கணும், எங்கெங்க ட்ரேட்ஸ் எடுக்கணும், எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகும் ஈஸியா லேர்ன் பண்ணிக்கணும், நீங்க என்னோட கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெட்டரா இருக்கும் ஓகே. இது ஒரு சின்ன அமௌண்ட்டா தான் இருக்கும், ஆனா ஈஸியா அந்த மணியை நீங்க ஒரு ட்ரேட்ல கூட ரெக்கவரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லைக் நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுங்க, இந்த கமெண்ட்ல என்னோட நம்பர் பின் பண்றேன், அதுல லைக் கிளிக் பண்ணி என்னோட கோர்ஸ் அட்டன் பண்ணிக்கோங்க ஓகே. ஏன்னா டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டவுட்னா எனக்கு டேரக்டா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஏன்னா டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.